ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். கடந்த 6 மாதங்களாக கர்த்தர் நம்மை கணினி மணியை போல் நம்மை பாதுகாத்தார், நம்மளை ஆசீர்வதித்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்து அற்புதமாக நம்மளை நடத்தினார். ஒரு புதிய மாதம் 7ஆம் மாதத்துக்குள்ளே வந்திருக்கு. 7ஆம் மாதம் என்று சொன்னாலே ஒரு பரிபூர்ணம், பர்ஃபெக்ஷன். 7 என்றாலே ஒரு பர்ஃபெக்ஷன். அப்போ பரிபூர்ணத்தின் மாதத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் சிலரோட வாழ்க்கையில் கடந்த நாட்களாக ஒரே போராட்டமாக இருந்திருக்கலாம். கடந்த வாரமோ இல்லை அதுக்கு முந்தின வாரமோ இந்த ஜூன் மாதத்தில் அநேக போராட்டங்கள், சமாதானத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், சில வியாதியின் காரியங்கள் வந்திருக்கலாம், நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கலாம். ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த போராட்டம், ஏன் அந்த ஒரு அலக்களிப்பு என்று சொன்னால், பரிபூர்ணம் என்று சொன்னால் ஆசீர்வாதம். 7ஆம் மாதம் என்று சொன்னால் ஆசீர்வாதம். அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்ய இருக்கிறார், அற்புதங்களை செய்ய இருக்கிறார், புதிய திட்டங்களை கொடுக்க இருக்கிறார், புதிய பாதையில் உங்கள் நடத்த இருக்கிறார், நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான ஆசீர்வாதம். இதுவரைக்கும் நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கர்த்தர் வைத்திருப்பதன் நிமித்தமாக ஆவிக்குரிய உலகத்தில் பிசாசுக்கு ஓரளவுக்கு சில காரியங்கள் தெரியும், அவனால் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் உங்களை இப்படி போராட்டம், அதனால தான் உங்களுக்கு உபத்திரவம் கடந்த மாதத்தில். ஸோ இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்லாம், நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே கொடுத்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி முதல் நன்றி செலுத்துங்க. சரி, இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. ஏசாயா 59:19ஆம் வசனம். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் என்ன பண்ணுவார்? அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இங்கிலீஷ் பைபிளில் த லார்ட் வில் செட் எ ஸ்டாண்டர்ட்னு இருக்கு, இங்கே கொடியேற்றுவார்னு சொல்லியிருக்கு. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே யுத்தங்களில் அவங்க ராஜாக்கள் செய்யும் பொழுது அவங்க ஜெயம் ஜெயிச்ச உடனே அந்த போரில் வெற்றி பெற்ற உடனே அவங்க நாட்டுடைய கொடி என்ன பண்ணுவாங்க? அவங்க ஏற்றுவாங்க. ஸோ அந்த கொடி என்று சொன்னாலே வெற்றி கொடி. அது குறித்த பாடல்லாம் நம்ம வந்திருக்கோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம் என்று சொல்லி. அப்போ வெற்றி கொடியை அவங்க நாட்டுவார்கள். அந்த கொடி என்று சொன்னால், அந்த வெற்றி கொடி என்று சொன்னால் ஜெயம் பெற்றுவிட்டோம், நாங்கள் இந்த போரில் எங்களுக்கு ஜெயம் கிடைத்து விடுது என்று சொல்லி அவர்கள் கொடியேற்றுவார்கள். அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறாரா? சத்ருவுக்கு விரோதமாக அவர் என்ன பண்ணுறார்? போராடி ஜெயம் பெற்று உங்களுக்காக நமக்காக யுத்தம் பண்ணி என்ன பண்ணுறார்? இந்த யுத்தத்தில் ஜெயித்து அவர் வெற்றி கொடி ஏற்றுவாராம். ஹல்லேலூயா. பிசாசானவன் நம்ம விரோதமாக என்ன பண்ணுறான்? அநேக காரியங்களை செய்கிறான். குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிறான், என்ன பண்ணுறான்? சில பலவீனங்களை கொண்டு வருகிறான், சில ஆசீர்வாதங்களை தடை பண்ணுறான், சில நன்மைகளை தடை பண்ணுறான். நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விட வேண்டும், நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து விட வேண்டும், நம்முடைய வாழ்க்கை நன்மைகளை நாம் பெறக்கூடாது என்று சொல்லி அவனே காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். அது அவனுடைய வேலை, அவன் செய்து கொண்டு இருப்பான். கர்த்தர் என்ன பண்ணுறாரா? அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுறார். அப்போ இந்த யுத்தத்தில் நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், யாத்திராகம் 14:14 ஆண்டவர் சொல்ற, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அப்போ இந்த யுத்தத்தில் கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். நாம் என்ன பண்ணணும்? சும்மா இருக்கணும். சும்மா இருக்கணும்னு சொன்னால் ஒரு வேலையும் செய்யாமல் நம்ம சும்மா இருக்கணும்னு சொல்ல இல்லை. சும்மா இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய பாரங்களை அவர் மேலே வச்சிடணும், நம்முடைய கஷ்டங்களை அவர் மேலே வச்சிடணும், சூழ்நிலைகள் அவர் மேலே வைத்து விட வேண்டும். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுறோம்? புலம்பி தள்ளுறோம். இந்த இப்படிப்பட்ட காரியம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி. சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்தால், இல்லை ஏதாவது ஒரு நன்மை நடக்கலைன்னா, ஏதாவது சின்ன உபத்திரம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எதிர்காலம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம புலம்பி தள்ளி விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு. பிசாசு நம்ம என்ன பண்ணுவான்? சில நேரத்தை அலக்களிப்பான் போட்டு. ஆண்டோடைய பாதத்தில் நம்ம அமர்ந்துடணும். ஆண்டோடைய பிரசன்னம் தான் நமக்கு வெற்றியை தரும். ஆண்டோடைய பாதம் தான் நமக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய இடம். ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்க, ஸ்தோத்திரம் பண்ண சத்துரு என்ன பண்ணுவான்? வெக்கப்பட்டு போவான். ஆவியானவர் கொடியேற்றுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், சத்துருவை மேற்கொள்ளுவார். ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஸ்தோத்திரம் பண்ணணும். உபத்திரவத்தின் மத்தியில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சந்தோஷமா இருந்தால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் வந்தால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, போராட்டம் வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா சூழ்நிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சத்ரு உங்களுக்கு விரோதமாய் வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவாராம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் சும்மா இருங்க. கர்த்தர் சொல்லிட்டார். சும்மானா அவர் மேலே பாரத்தை போட்டணும். அப்பா நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. ஆண்டவரே, என் பொருளாதாரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, என் பிள்ளைகளுடைய படிப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க, என் வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க, என் பிஸ்னஸை நீங்கள் பார்த்துக்கோங்க, என் ஊழியத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்பா நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண பண்ண நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நம்ம பார்ப்போம். நாமளாக சில காரியங்களை நம்ம கையில் எடுத்துக்கொள்கிறோம். இது நான் எப்படியாவது என்னுடைய பலத்தினால இதை என்ன பண்ணோம், இதை சரி செய்யணும். நம்முடைய பலத்தினால அநேக காரியங்களை நம்மளால் செய்ய முடியாது. இது ஆவிக்குரிய போராட்டம். அப்போ என்ன பண்ணோம், ஆவிக்குரிய விதத்தில் தான் அதை ஹேண்டில் பண்ணணும். விசுவாசிய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே ஆவிக்குரிய போராட்டம் தான். ஸோ அதனால் நம்ம நம்முடைய மாம்சத்தினால் என்ன பண்ண முடியாது, அது மேற்கொள்ள முடியாது. நம்முடைய மாம்சத்தினால் அதை சரி செய்ய முடியாது. ஆவிக்குரிய போராட்டத்தை ஆவிக்குரிய விதத்தில் தான் நம்ம டீல் பண்ணணும். அப்போது நம்ம ஸ்தோத்திரம் பண்ண 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 ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்காக யுத்தங்களை பண்ணுவார், ஜெயத்தை கொடுப்பார். அப்போ இந்த மாதம் ஆசீர்வாதமாய் இருக்கணும். கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கை நன்மைகளை செய்யப்படும். அதனால தான் போன மாதத்தில் உங்களுக்கு போராட்டம், அதனால தான் போன மாதத்தில் உங்களுக்கு கஷ்டம். இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கணும். கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நீங்கள் சும்மா அப்படியே போன மாதம் நடந்த காரியங்கள்லாம் நினச்சி கவலைப்பட்டு இருக்காமல், அந்த ஒரு புதிய மாதம் கொடுத்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திர ராஜா, நீர் எனக்கு யுத்தம் பண்ணுகிற தேவன், என்னோடு கூட இருக்கிறீர், நமக்கு நன்றி. இந்த மாதம் எனக்கு ஆசீர்வாதமாய், நன்மையாய், வெற்றியாய், சமாதானமாய், சந்தோஷமாய் இந்த மாதம் இருக்கணும் அப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபத்தோடு கூட இந்த மாதத்துக்குள்ளே பிரவேசிங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரை காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய மாதத்தை நாங்கள் காணும்படியாக தந்த கிருபைக்காய் நன்றி. இந்த ஜூலை மாதம் ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த மாதம் ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்ரு உங்களுக்கு விரோதமாய் வெல்லும்போல் வரும்பொழுது ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியேற்றுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லார்ட் இஸ் ஜெகோவா நிசி, யெகோவா நிசி. எங்களுக்கு கொடியேற்றுகிற தேவனா எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் முன்பதாக கடந்து சொல்லுங்கப்பா. ஸ்தோத்திரம். கரம் பிடித்து எங்களை நடத்துங்கப்பா. ஆசீர்வாதமாய் அற்புதமாய் நடத்த போகிறதுக்காக நன்றி ராஜன். புதிய மாதம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சமாதானத்தின் மாதமாக, சந்தோஷத்தின் மாதமாக, வெற்றியின் மாதமாக, உயர்வின் மாதமாக, பாதுகாப்பின் மாதமாக ஸ்தோத்திரம் இருக்க உதவி செய்யுங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் அன்று படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. நல்லபடியாக படிக்க உதவி செய்யுங்க. வேலை செய்கிற, பிஸ்னஸ் செய்கிற, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொடுங்க, பலப்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சந்தோஷம் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இந்த மாதம் முழுவதுமாக இருந்து நம்ம நடத்தட்டும். எல்லா துதியை நம்ம மையமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம்ப்பா. ஆமென் ஆமென் ஆமென். God bless you friends. Have a blessed month of July. ஜூலை மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.